சிவம் இல்லையேல் சக்தி இல்லையா? சக்தி இல்லையேல் சிவம் இல்லையா? என்னங்க இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவமும் சக்தியும் யார் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். வழக்கமாக நம்ம படம்லாம் பார்த்துருப்போம். இந்த படங்களில் அடிக்கடி சிவபெருமானுக்கும் சக்திக்கும் சண்டை வர்ற மாதிரியும், சில வேளையில் ஆதி பராசக்தி தான் சிவபெருமானோட அம்மா மாதிரியும், சில வேளையில் சிவபெருமானுடைய சில வேளையில் பெரும்பாலும் சிவபெருமானுடைய மனைவியாக நம்ம சக்தியை பார்க்குறோம். அப்போ நம்முடைய சைவத்தில் நமக்கு கடவுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றாக இருக்கின்ற கடவுள் சிவபெருமான் தான், அவனே தான் பரம்பொருள் என்று சொல்கின்றாங்க. அப்படி இருக்கின்ற போது கடவுள் எப்படி சிவமா சக்தியா கணவன் மனைவியா அப்படி இருக்காங்க அப்படின்னு சிந்திக்கிறப்ப நமக்கு குழப்பம் ஏற்படுது இல்லைங்களா? அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். சைவ சமயத்தில் கடவுள் அவருடைய சிறப்பு நிலையில் ஒன்றாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்முடைய ஏகன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த கடவுள் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பல வடிவங்களை கொண்டு வருவதனால அநேகன் ஆகிறார்னு அப்படி சொல்கிறோம். அப்படி பல வடிவங்களை கடவுள் கொண்டு வருவதற்கு முதல்ல அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய திருவுருளை வெளிப்படுத்துகிறாராம். அந்த திருவுருளை நம்ம சக்தி, ஆற்றல் என்றெல்லாம் குறிப்பிடுறோம். இந்த கடவுளுடைய திருவருள் இருக்கின்றதே, அது மிகவும் கருணையானதாக இருக்கின்றது. எப்படின்னா ஒரு அம்மாவை போல இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதனால தான் மணிவாசக பெருமான் சொல்லுவார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்லுவார். அப்போது இறைவனுடைய திருவருள் தாயை போன்று மிகுந்த பரிவு உடையதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த பரிவுடையதாக இருக்கின்ற இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய திருவருளை நம்ம சக்தி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ சக்திங்கிறது உள்ளபடியே இறைவனுடைய மனைவி கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இறைவனுடைய பலத்தை தான், ஆற்றலை தான் நம்ம சக்தி என்று சொல்கின்றோம். அப்போது நம்ம சைவத்தில் சக்தி எனப்படுவது இறைவனுடைய மனைவி என்பது கிடையாது, அல்லது இறைவனுடைய அம்மா என்பது கிடையாது. அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அரணுக்கு மனோன்மணி தாயும், அரணுக்கு மனோன்மணி மகளும், அரணுக்கு மனோன்மணி நல் தாரமுமாமே அப்படின்னு சொல்லுவார். இன்னும் கூட இன்னொரு பாட்டில் திருமூலர் சொல்கிறாரு, தாரமுமாகுவள் தத்துவமாய் நிற்பல் காரண காரியம் ஆகும் கலப்பினள் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். பூரண விந்து பொதிந்த புராதனி பாரளவாம் திசை பத்துடையாளே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த சிவபெருமானுடைய திருவருள் இருக்கின்றதே, அது தத்துவ முறையில் சொல்கின்ற போது அரண சிவபெருமான், சிவபெருமானுக்கு மனோன்மணினா சக்தி, அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் இருக்கின்றதே அல்லது திருவருள் இருக்கின்றதே சிவபெருமானுக்கு அம்மா போன்றும் மனைவியை போன்றும் மகளை போன்றும் தத்துவமாக சொல்லப்படும் என்று சொல்கிறார். அதுக்கு மேலே இந்த மனோன்மணி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருள் இருக்கின்றதே, அது ஒரு பெண் வடிவத்தை போன்று நம்முடைய சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர். அந்த பெண் வடிவமாக சொல்லப்படுகின்ற திருவருள் தான் இந்த உலகத்தில் எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கு பூரண விந்துவாக இருக்கின்றது அல்லது சுத்தமாயாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். சுத்தமாயின்னு சைவ சித்தாந்தத்தில் இறைவனுடைய திருவருளை சொல்கிறாங்க. அப்போது அதனால தான் என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னா, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்று சொன்னார்கள். அப்படின்னா சிவம் இல்லை என்று சொன்னால் சிவனுடைய திருவருள் வராது. அந்த திருவருள் இல்லை என்றால் சிவம் தன்னுடைய அந்த அருட்செயல்களை செய்ய முடியாது என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்று சொல்லி வைத்தார்கள். இதை விளக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு பல புராண கதைகளெல்லாம் சொன்னாங்க. அந்த புராண கதைகளில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய திருவருள் அம்மையாக வருவது, பெண்ணாக வந்து இறைவனை வேண்டி தவம் இருந்து இறைவனை திருமணம் செய்து கொள்வதாகவும் இறைவனை அடைவதாகவும் பல புராணங்கள் இருக்கு. திருவிளையாடற் புராணம் இருக்கின்றது. இன்னும் மற்ற புராணங்கள்லாம்
இறைவனுடைய திருவருள் பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டு இறைவனை சென்று அடைவதாக சொல்லுவார்கள். அதனால தான் தாயுடன் சென்று தாதையை குடி என்று சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அப்படின்னா என்ன பொருள்னா, தாய் என்பது இறைவனுடைய திருவருள். இறைவனுடைய திருவருள்னால தான், அதை துணை கொண்டு தான் இறைவனை அடைய முடியும் என்பதற்காகத்தான் இப்படி சொல்லி வைத்தார்கள். இன்னும் கூட சொல்லப்போனால், இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோமே, இந்த அம்பாள் அடிக்கடி சிவருமான்கிட்ட கோவிச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி, இல்லை 2 பேருக்கும் எப்பொழுதும் போட்டி நடக்கிற மாதிரி இப்படியே பார்க்குறோமே, அதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்படி உள்ளபடியே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஏன்னா சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் அருணந்தி சிவம் என்கின்ற அடியாரால் எழுதப்பட்டது. அது சைவ சித்தாந்த சாத்திர நூல். அதில் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா சிவபெருமான் எத்திரத்தில் எத்தகைய நிலையில் நிற்கின்றார்களோ, என்ன நோக்கத்தில் நிற்கின்றாரோ, என்ன திருக்குறிப்பில் நிற்கின்றாரோ, அதுபோலத்தான் அவருடைய திருவருளும் நிற்கும். அதனால் சிவபெருமானுடைய திருநோக்கிற்கு திருக்குறிப்பிற்கு மாற்றாக இந்த திருவருள் நிற்காது என்பதை அந்த சிவஞான சித்தியார் என்கின்ற பாடல் விளக்கின்றது. அதற்கு மேலே திருவருட்பயன் என்கின்ற நூல் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படின்னு சொல்லி திருவருட்பயனில் நமக்கு இந்த 2வது குறள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சக்தி எனப்படுவது அது ஒரு தனி கடவுள் கிடையாது. இறைவனுடைய பலத்தை ஆற்றலை தான் பெருமான் தன்னுடைய ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றான் என்பதனால தான் நம்ம எப்பொழுதும் பெருமானுடைய இடப்பக்கத்தில் அம்மைக்கு இடம் கொடுத்துருக்குறோம். அதை தான் ஞான சம்பந்தர் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய அந்த ஆற்றலை அல்லது அம்மையை சக்தியை பிரித்து பார்க்காமல் எப்பொழுதும் பெருமானுடைய இடப்பகுதியிலேயே வைத்தார்கள். அதனால தான் கூத்தப்பெருமான் திருவடிவத்தில் கூட பெருமானுடைய இடப்பக்கத்தில் பெண் வடிவாக இருக்கும். நாம் சைவர்களுக்கு சக்தியை தனியாக பிரித்து பார்ப்பது என்பது கிடையாது. அதனால தான் பின்னமிலா எங்கள் பிரான் அப்படின்னு சொல்கிறார். பின்னமிலா எங்கள் பிரான் அப்படின்னு சொன்னால், பின்னம்னா உங்களுக்கு தெரியும், பகுப்பது என்று பொருள். அப்போ சக்தியையும் சிவத்தையும் பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது என்பது தான் சைவத்தினுடைய கொள். அப்போது இந்த இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் சுடர் என்றால் அந்த சுடரினுடைய வெப்பம்தான் சக்தி என்று சொல்கின்றார்கள். அப்போ சைவர்கள் சக்தியை தனித்து பிரித்து பார்ப்பது கிடையாது. அப்போ சக்தி பெருசா சிவம் பெருசா என்று சொன்னால், சக்தி பெருசும் கிடையாது, சிவமும் பெருசும் கிடையாது. சிவத்தினுடைய திருவருள்தான் சக்தி. அதனால தான் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்று சொன்னாங்க. இப்போது சீனி இருக்கின்றது, சீனி இல்லை என்று சொன்னால் அதனுடைய இனிப்பு இல்லாமல் போய்விடும். சிவம் சீனி என்றால் அதனுடைய இனிப்பு சக்தி என்று சொன்னார்கள். அதனால தான் சைவத்தில் இன்னும் தெளிவாக பெருமான் சுடர் என்றால் அவருடைய அந்த சுடரினுடைய வெப்பம்தான் சக்தி என்று சொல்லி வைத்தார்கள். பிற்காலத்தில் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் சக்தி என்று ஒரு தனி வழிபாடு போய்விட்டது. அது சைவத்திற்கு ஏற்புடைய வழிபாடு கிடையாது, சாக்த வழிபாடு என்று சொல்கின்றார்கள். அப்போது சைவத்தில் சக்தி எனப்படுவது பெருமானுடைய திருவருள்தான், அது தனி கடவுள் கிடையாது. இப்போ சிவபெருமானுக்கும் சக்திக்கும் அடிக்கடி சண்டை வராது. அடுத்து இந்த சக்தி எனப்படுபவள் சிவபெருமானுடைய குறிப்பிலிருந்து மாறுபட்டு நிற்க மாட்டாள் என்கின்ற செய்தியும் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் சைவர்கள் சக்தியை வழிபட வேண்டும். அதாவது சிவபெருமானுடைய திருவருளை வழிபட்டு சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதனால தான் இறைவனை அறிவாகவும் அவனுடைய திருவருளை ஆற்றலாகவும் சொல்லி வைத்தார்கள். அதைத்தான் நாதம் பிந்து என்றும் சொல்லி வைத்தார்கள். எனவே இக்கருத்தினை உணர்ந்து தமிழ்ச் சைவர்கள் சக்தி எனப்படுவது சிவபெருமானுக்கு அம்மாவோ, சிவபெருமானுக்கு மகளோ, சிவபெருமானுக்கு மனைவியோ என்று எண்ணாமல் சிவத்தை வழிபட்டால் சக்தியினுடைய முழுமையான திருவருளையும் பெறலாம் என்பதை கருத்தில் கொண்டு உண்மையான சைவ நெறியில் நின்று அந்த பெருமானை வணங்கி உயிர் பெறுவோம் என்று சொல்லி விடை பெறுகின்றேன். திருச்சி.